ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்குள்ள சில பயத்தின் ஆவி இருக்கிறதை என் ஆவியில் என் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், உனக்காக எல்லாம் செய்வார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பயப்படாதீங்க, உங்களுக்காக எல்லாம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த ஏசாயா 41:10 இவராய் பார்க்க முடிகிறது. பயப்படாதே என்று எழுதாமல் நீ பயப்படாதே என்று எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை நோக்கி உனக்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. வியாதியின் போராட்டத்தோடு கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இந்த வியாதியின் போராட்டம் என்னவாய் முடியும் என்கிறதான பல ரீதியில் பயத்தோடு இருக்கிறவர்களை இன்றைக்கி வியாதியின் போராட்டத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலையை தருகிறார். கடன் சுமையை நினைத்து பயத்தோடு இருக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் உண்டாகிற பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் உண்டாகிறதான பலவிதமான பிரச்சனைகள், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் பயத்தோடு கூட இருக்கலாம், பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நித்தமும் உங்களுக்குள்ள செத்து சாகிற அனுபவங்கள் காணப்படலாம். தேவன் சொல்கிறார், பயப்படாதே, அது நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பயப்படணும்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்வார்? நடத்துவார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் அடுத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். ஏன் திகைக்கிற? நான் உன் தேவனாக இருக்கிறேனே, நான் உன்னை பலப்படுத்தி, அப்படின்னு என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன், நீ தைரியமாயிரு, பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அப்படின்னு என்னது? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சோர்ந்து போக விடமாட்டேன், நீ கீழே விடமாட்டேன், உன்னை என்னை நிந்திக்க நான் விடமாட்டேன், உன்னை அவமதிக்க நான் விடமாட்டேன். நீ உன்னை பயப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக, நீ பயந்து செத்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு முன்பாக நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்காக யாவே செய்வேன், உன் காரியத்தெல்லாம் என்னிடத்தில் சொல்லிடு என்பது தான் ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இன்றைக்கு பயத்தின் ஆவி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அநேகருக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி விலகி போகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு ரீதியில் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு மகிமை இறங்கி வருகிறது, ஒரு பிரசனை இறங்கி வருகிறது, உங்கள் வீட்டுக்குள் இறங்கி வருகிறது, நீங்கள் இருக்கிற இடத்தில் மகிமை இறங்கி வருகிறது. அந்த பயத்தின் ஆவியை கர்த்தரே விளக்குவதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே தேவனுடைய வார்த்தை, பயப்படாதே, உனக்காக யாவையும் செய்வேன் சொன்னீங்களப்பா. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.